வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் எல்லாரும் கண்டிப்பாக நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நமக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் பல இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கும். அந்த வகையில் பலரோட இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனசார நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழும். நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னா அந்த நன்மைகள் நடைபெறுவதற்கான செல்வத்தை நம்ம பெறணும். அப்படிப்பட்ட செல்வத்தை பெறுவதற்கு பலருமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மூலமாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் இருக்கிற செல்வம் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் சொல்லணும். எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த வித தீட்டுமே தடையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அசைவம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம். உட்கார்ந்துக்கிட்டு சொல்லலாம், நின்றுக்கிட்டு சொல்லலாம், வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான முழு மனசோடு நினச்சி என்றென்றும் எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக 10 நிமிடம் நீங்கள் சொன்னால் போதும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்ற கணக்கு கிடையாது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக முருகப்பெருமான முழு மனசோடு நினச்சி முழு நம்பிக்கையோடு சொன்னால் மட்டும் போதும். 10 நிமிஷம் நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் முருகப்பெருமான மனசார நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் முருகா, குரு முருகா, செல்வ முருகா, ஐஸ்வர்ய முருகா, அருள் முருகா போற்றி போற்றி. ஓம் முருகா, குரு முருகா, செல்வ முருகா, ஐஸ்வர்ய முருகா, அருள் முருகா போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார முருகப்பெருமானை நினச்சி சொல்லும்போது செல்வ வளத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும். செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனசோடு சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று சிறப்பாக நீங்கள் வாழலாம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு செல்வமே, இன்று நான் உன்னை சந்திக்கப் போகிறேன். இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு ரூபத்திலேனும் ஏதேனும் ஒரு வடிவிலேனும் நான் உன் இடம் நோக்கி வருகை தர போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நற்செய்தியை உன்னிடம் சேர்ப்பிக்கப் போகின்றேன். இன்று நீ என் ஆலயம் வந்தாலும் சரி, வர இயலாவிட்டாலும் சரி, நான் உன்னை பார்க்க நிச்சயம் வரதான் போகின்றேன். அதனால் இன்றொரு நாள் கவனமாக இரு. என்னை ஒரு பொழுதும் தவற விட்டு விடாதே. ஏன் இதை உன்னிடமே தெரிவிக்கிறேன் என்றால், நீ இப்பொழுதெல்லாம் அடிக்கடி என்னிடம் கேட்கும் கேள்வி, அப்பா, நான் உங்களை நேசிப்பது போன்று நீங்களும் என்னை நேசிக்கிறீர்களா? என் வேண்டுதல்களையும் என் கண்ணீரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? நான் உங்கள் கண்களுக்கு புலப்படுகிறேனா என்றெல்லாம் தான் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். சில நேரங்களில் உன்னையும் அறியாமல் ஏதேனும் ஒரு தவறை செய்து விடுகிறாய். ஆனால் அதற்காக பிறகு வருந்துகின்றாய். அதன் பிறகு தவறாமல் வந்து என்னிடம் மன்னிப்பும் கேட்கிறாய். நான் உன்னை மன்னித்து விட்டேனா என்றெல்லாம் யோசித்து கொண்டும் இருக்கிறாய். அதனால்தான் அடிக்கடி வந்து
நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா முருகா என்று நீ கேட்கிறாய். உன் வேண்டுதல்களை என்னிடம் வைத்து காத்து கொண்டு இருக்கிறாய். அதை நிறைவேற்றாமல் கால தாமதமாகும் போதெல்லாம் கட்டாயம் இந்த கேள்வி உன் மனதில் தோன்றிவிடுகிறது. என் தங்கமே, சற்று உன் வாழ்க்கை பயணத்தை திரும்பிப்பார். காடுகளும் கரடு முரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீ என் கைகளை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாய். நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருந்தேன். என்னால் முடியாது என்று நீ சோர்ந்துவிட்ட நேரத்தில் எல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன். நான் காட்டிய வழியில்தான் நீ வந்து கொண்டும் இருந்தாய். இப்பொழுது உன் உலகமே நான் என்று ஆகிவிட்டேன். எல்லாவற்றிற்கும் முருகா முருகா என்று என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறாய். சாதாரணமாக ஒரு துளி அன்பிற்கே ஏங்குபவன் நான். உன்னுடைய இந்த பேரன்பை எப்படி விட்டு விலகுவேன்? உனக்கு வருவதாக நினைக்கின்ற இந்த நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே உன் குலதெய்வமாகவும் நீ வழிபடும் காலமும் வரதான் போகின்றது. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் என் அப்பாவையே சேரும். என் அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு நீ சொல்லும் காலமும் நிச்சயம் வரும். இந்த முருகனை முழு மனதுடன் நம்பு. இந்த நாளில் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு உருவில் நீ இருக்கும் இடம் நோக்கி நான் வருகை தருகின்றேன். உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை தந்துவிட்டு செல்வேன். சற்று கவனமாக இருந்தால் நீ என்னை உணர்வாய். அடுத்த நொடி நன்றி முருகா, என்னை நோக்கி நீ வருவாய். உன் சந்தோஷ வருகைக்காக நானும் காத்திருப்பேன். குறித்து வைத்துக்கொள், இந்த நாள் உனக்கானது. இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? இன்று வரை நல்ல மனதோடு காத்திரு. உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்றிதை முழுமையாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திரு. நீ இங்கு வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ பிறந்திருக்கின்றாய். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். இந்த முருகனின் விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறும். உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றுதானே இத்தனை நாட்களாய் காத்திருக்கின்றாய். ஆசைகளும் கனவுகளும் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டு கொடுக்க முடியாதல்லவா? நீயே அதை உதறி சென்றாலும், வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும், கிடைக்காது என்று முடிவிற்கு வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும். விழிகளை மூடி நீ உறங்கும் போதுதான் உன் ஆசைகள் விழித்து கொள்ளும். உதறி விடவும் முடியாமல், அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். இதோ இன்று உன் அனைத்து குழப்பங்களுக்கும் விடை சொல்ல வந்துள்ளேன். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்றும், அப்படியெனில் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்றும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டவே வந்துள்ளேன். முதலில் ஒன்றை புரிந்து கொள். நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை. நாம் வாழ முடியாத வாழ்க்கையை, இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை. நீ மகிழ்வாக இருப்பதை போன்று அடிக்கடி நினைத்து கொண்டாயானால் ஒரு நேர்மறை எண்ண அலைகள் உனக்குள் உருவாகும். அதீத அழுத்தமான எண்ணங்களே ஒரு நாள் பலித்துவிடும். ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை. ஆசை என்பது அதை அடைய தகுதி இருப்பவர்களுக்கு
மட்டுமே வருகிறது. எனவே நீ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்று தானே அர்த்தம். எனவே என் ஆசைகள் நிராசையாகி விடுமா, இல்லை பேராசையாக போய்விடுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ நினைத்து குழம்ப ஒன்றுமில்லை. நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயம் அடையலாம். அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும். சில ஆசைகள் நினைத்தவுடன் நிறைவேறிவிடும். சில கனவுகளோ ஆண்டுகள் உருண்டோடி இறுதியில் நிறைவேறும். ஒரு சிலர் நிராசையாக கூட போகலாம். ஒரு சிலருக்கு உழைப்பாலும் முயற்சியாலும் நிறைவேறும். ஆனால் ஒரு சிலருக்கோ சட்டென்று எதிர்பார்க்காத தருணத்தில் ஆசைகள் நிறைவேறலாம். ஆனால் என் பிள்ளைகளுக்கோ அதிசயத்தாலோ அற்புதத்தாலோ நிறைவேறிவிடும். எதிர்பார்க்காத தருணத்தில், ஏன் கடைசி நொடியிலுமே கூட சட்டென்று ஒரு அற்புதம் நிகழ்ந்து என் பிள்ளைகளின் ஆசைகள் நிறைவேறிவிடும். தன் பிள்ளைகள் அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு தான் நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சிகளை நீ எடுக்கும் பட்சத்தில் அதற்கு முழு துணையாக நான் வருவேன். நீ எது வேண்டுமென்று ஆசைப்படுகிறாயோ அது எத்தனை நாட்களானாலும் எத்தனை ஆண்டுகளானாலும் விடாமுயற்சியுடன் நீ முயற்சித்துதான் ஆக வேண்டும். நீ ஆசைப்பட்டதை நான் தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் உடனே கொண்டு வந்து நான் சேர்த்து விட மாட்டேன். அதை அடைவதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கிறதா என்று சோதிப்பதே என் முதல் வேலை. உன்னை தகுதியுடையவளாக தயார்படுத்துவது என் இரண்டாவது வேலை. அதை அடைவதற்கான நம்பிக்கையும் பொறுமையையும் உன்னுள் விதைப்பது என் மூன்றாவது வேலை. இத்தனையையும் நீ கடந்து வந்தால் உன் ஆசைகள் எல்லாம் நித்தியமாய் நிறைவேறும். பொறுமையை இழந்துவிட்டு நீ புலம்பிக் கொண்டிருந்தால் பொக்கிஷத்தை இழந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் தனது கனவுகள் மெய்ப்படும் நாள் என்று ஒரு நாள் நிச்சயம் வரும். ஆனால் அந்த நாள் வரும் வரையில் பொறுமையின்றி அவசரப்படும் பொழுது அந்த பொக்கிஷ நாளை தொலைத்துதான் விடுகிறார்கள். நீயும் அந்த தவறை செய்து விடாதே செல்லமே. காத்திரு. நிச்சயமாய் உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வழியை காட்டுகின்றேன். அதுவரை நம்பிக்கையோடு மட்டுமே இரு. யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகா.